மாட்சிமை தங்கிய மலேசிய பேரரசியார் ராஜா ஜரித் சோஃபியா KLPF 2025 எனப்படும் கோலாலம்பூர் பூங்கா திருவிழாவை தமான் தாசே தித்தி வம்சாவில் தொடக்கி வைத்தார். பிரதமரின் துணைவியாரும் பண்டார் துன் ரசாக் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் மற்றும் பிரதமர் துறை அமைச்சர் டத்தஸ்ரீ டாக்டர் ஜலிகா முஸ்தபா ஆகியோர் அவரை வரவேற்றனர். கோலாலம்பூர் நகராண்மை கழகம் ஏற்பாடு செய்த இந்த திருவிழா அக்டோபர் 26 வரை இயங்கும் என்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக திறக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான வாழ்க்கை மற்றும் நகர்ப்புற பசுமையான இடங்களை பாராட்டுவதை ஊக்குவிக்கும் அதே வேளையில் நகரவாசிகளை இயற்கையுடன் நெருக்கமாக கொண்டு வருவதை நோக்கமாக இது கொண்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழா பூக்களின் அழகை கொண்டாடுவது மட்டுமல்லாமல் சுற்றுலா, விருந்தோம்பல் மற்றும் சிறு வணிக நடவடிக்கைகள் மூலம் பசுமையான பொருளாதார வளர்ச்சியையும் உந்துகிறது என்று டாக்டர் ஜலிகா முஸ்தபா தனது உரையில் தெரிவித்தார். 2,50,000 பார்வையாளர்களை ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த நிகழ்வு நர்சரி ஆபரேட்டர்கள், இயற்கை வடிவமைப்பாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் ஒத்துழைப்பு மூலம் உள்ளூர் தோட்டக்கலை துறையை வலுப்படுத்துகிறது என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.